வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி எப்படின்னா, உங்களோட ஃபைனல் பாஸான ராக் வந்து டபிள்யூடபிள்யூக்கு வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு இன்டர்நெட்டில் போய்கிட்டுருக்கு. அதாவது கடைசியாக ராக் வந்து எப்போ ரிட்டர்ன் வந்தார் அப்படின்னு கேட்டால், எலிமினேஷன் சேம்பருக்கு நம்முடைய ராக் வந்தார். நம்முடைய ஜான்சினாவை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீல்டராக மாற்றி விட்டுட்டு போனவர் தான். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நம்முடைய ராக் வந்து டபிள்யூடபிள்யூக்கு வரல. மேபி இப்போ நம்முடைய ராக் வந்து டபிள்யூடபிள்யூக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அதாவது இப்போ நம்முடைய ஜான்சினா வந்து என்னதான் வந்து ஒரு ஹீல் டர்ன் பண்ணிட்டாலும், ஜான்சினாக்கு வந்து அந்த ஹீல் டர்ன் அப்படிங்கிறது சுத்தமாக செட் ஆகலை அப்படிங்கிறது தான் உண்மை. அது இல்லாமல் நம்மளுடைய ஜான்சினாவுக்கும் நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கும் ரெசல்மேனியா 41 அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூடபிள்யூ சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்க போகுது. என்னதான் இந்த சாம்பியன்ஸ் மேட்ச் ரெசல்மேனியா 41 நடந்தாலும் இந்த மேட்சுக்கான ஹைப்னஸ் அப்படிங்கிறது ஃபேன்ஸ் மத்தியில் சுத்தமாக இல்லை. எதனால் சுத்தமாக இல்லை அப்படிங்கிறத நம்முடைய ஜான்சினா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேஸ்டனாக இருந்தார். இப்போ டக்குன்னு நம்முடைய ஜான்சன் வந்து ஒரு ஹீல் டர்ன் பண்ணவும் ஃபேன்ஸுக்கு யாருக்குமே பிடிக்கல. அது இல்லாமல் அந்த மேட்ச் வந்து அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேன்ஸ் வந்து இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த எண்ணத்தை மாற்றணுமே அப்படிங்கிறக்காக நம்மளுடைய ராக்கு வந்து மேபி வர்றதுக்கு அப்படிங்கிறது வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதாவது நம்முடைய ராக்கு வந்து வராரு அப்படின்னு கேட்டால் ஏதாவது ஒரு மண்டே நைட் ராக்கு தான் வர்றதுக்கு மேபி வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராக்கோ இல்லை அதுக்கப்புறம் நடக்க போகிற மண்டே நைட் ராக்கோ நம்மளுடைய ஃபைனல் பாஸான அந்த ராக்கு வந்து வர்றதுக்கு மேபி வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு சொல்லப்படுது. ஏன்னா இப்போ ரெசல்மேனியா 40 வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்முடைய கோடிக்கு மேட்ச் நடந்துச்சுல, அந்த மேட்சுக்கான ஹைப்னஸை இன்னும் ஏற்றணும் அப்படிங்கிறக்காக நம்முடைய ராக் வந்தார். ராக் வந்து நம்முடைய கோடியை போட்டு போலன்னு பொழந்தார்ல, அது மாதிரி மேபி இந்த ஜான்சினா விசஸ் கோடியோட மேட்ச்லேயும் ஒரு சூடு பிடிக்கணும் அப்படின்னா மேபி அது யாரால முடியும் அப்படின்னா இந்த ஃபைனல் பாஸான அந்த ராக்கால் மட்டும்தான் முடியும். அதனால் நம்முடைய ராக்கு வர்றதுக்கு மேபி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி வந்தார் அப்படின்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸை போட்டு மிதிச்சார்னா, அதாவது ரெசல்மேனியா 40 வந்து நம்முடைய ராக் வந்து எப்படி மிதிச்சார், அதே மாதிரி இப்போ ரெசல்மேனியா 41 வந்து நம்மளுடைய ராக்கு வந்து நம்முடைய கோடி ரோட்ஸை போட்டு மிதின்னு மிதிச்சார் அப்படின்னா ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் கிடைக்கும். அதாவது ஃபேன்ஸுக்கு வந்து கோடி மேலே வந்து ஒரு எமோஷனலாக கிடைக்கும். அதேமாதிரி நம்முடைய ராக்குக்கும் நம்முடைய ஜான்சினாவுக்கு மேலே ஒரு வில்லன் தான், அதாவது உங்கள் வில்லன் தான் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில் வந்து இன்னொரு விஷயம், அதாவது ஒரு பூரிப்பாக இருக்கும். அதாவது இந்த மேட்ச்சில் என்ன நடக்க போதோ தெரியல. அதாவது ரெசல்மேனியா 41 நம்முடைய ஜான்சினா வந்து 17 வேர்ல்டு சாம்பியன் ஆயிடுவாரா, இல்லை நம்முடைய கோடி ரோட்ஸ் அவரோட சாம்பியனை ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்துடும். அதாவது அந்த மேட்ச்சில் வந்து மேட்ச் நடக்குது அப்படின்னா அந்த மேட்சுக்கான ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஃபேன்ஸ் மத்தியில் அதிகமாக எழுந்துடும். அதனால மேபி நம்மளுடைய இந்த ஒரு ஸ்டோரியில் மையமான புள்ளி யார் அப்படின்னு கேட்டால் இந்த ஸ்டோரியை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புள்ளையார் ஸ்டோரியை போட்டது யார் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ராக்கு தான். அதனால் அந்த ராக்கு வந்து தான் இன்னமும் இந்த புள்ளையார் ஸ்டோரியை போட்டதை வந்து அந்த ஓம் அப்படின்னு சொல்லி தான் வச்சுருக்காங்க. இன்னும் அந்த எல்லாமே முடிக்கணும், அதாவது அந்த வட்டத்தை சுற்றி முடிக்கணும் அப்படின்னு கேட்டால் அது நம்மளுடைய ராக்கால் மட்டும் தான் முடியும். அதனால் மேபி நம்மளுடைய ராக்கு வந்து வர்றதுக்கு, அதாவது இப்போ நடக்க போகிற மண்டே நைட் ராவோ இல்லை அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்கில் நடக்க போகிற மண்டே நைட் ராவோ நம்மளுடைய ஃபைனல் பாஸான அந்த ராக்கை வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. மேபி ராக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களோட பில் கோல்டுபர்க் வந்து டபிள்யூடபிள்யூக்கு வரப்போகிறாரு அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது இல்லாமல் நம்மளுடைய பில் கோல்டுபர்க் வந்து 2025 ரிட்டைர்மெண்ட் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ரெஸ்லிங் கெரியரை விட்டு இதுக்கப்புறம் நான் ஃபைட் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ரெஸ்லிங்கை ஃபைட் பண்ணுறல அந்த இதை மட்டும் விட்டு தான் நம்மளுடைய கோல்டுபர்க் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறார். அதாவது ஃபைட்டு மட்டும்தான் பண்ண மாட்டாங்க தவிர மற்றபடி அப்பியரன்ஸுக்காக ஏதோ ஒரு ஸ்பீச் பண்ணும் அப்படியே டபிள்யூடபிள்யூ ஏதோ ஒரு ப்ரோமோ கட் பண்ணுறதும் இல்லை ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறதுக்காக நம்மளுடைய கோல்டுபர்க் வந்து வருவார். ஆனாலும் அவரோட கடைசி ரிட்டைர்மெண்ட் மேட்ச் வந்து 2025 இந்த வருஷத்தில் இருக்க போகுது. மேபி நம்மளுடைய ரிட்டைர்மெண்ட்டில் வந்து நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ வந்து நம்மளுடைய கோல்டுபர்க்குக்காக ஆப்போனண்ட் அப்படிங்கிறது எந்த ஒரு ஆப்போனண்ட்டையுமே நம்முடைய டபிள்யூடபிள்யூ வந்து யோசித்து வைக்கவே இல்லையா. அதாவது நம்முடைய கோல்டுபர்க்கை பற்றின ஒரு நினப்பு அப்படிங்கிறது டபிள்யூடபிள்யூட்ட துளி கூட இல்லை அப்படிங்கிறதா உண்மை. ஆனாலும் நம்மளுடைய கோல்டுபர்க்கே என்ன சொல்லியிருக்காரு, அது கோல்டுபர்க்கே ஒரு டபிள்யூடபிள்யூ வந்து ஒரு ரிக்வஸ்ட் வச்சுருக்காரு. அது நான் வந்து 2025 நான் வந்து ஹால் ஆஃப் ஃபேமர் ஆகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் நான் இந்த ரெஸ்லர் கூடலாம் நான் வந்து என்னோட கடைசி மேட்சை வந்து நான் விளையாட ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய கோல்டுபர்க் சொல்லியிருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது அப்படின்னு கேட்டால் உங்களுடைய ரிங் ஜெனரல் குந்தர், அவர் கூட வந்து நான் மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கோல்டுபர்க் சொல்லியிருக்காரு. 2வது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு கேட்டால் உங்களுடைய ஜான்சினா, 3வது இடத்துல பிரான் பிரேக்கர், 4வது இடத்துல உங்களோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ். இந்த 4 பேரு கூடயும் நான் வந்து கண்டிப்பாக 2025 ஹால் ஆஃப் ஃபேமர் ஆகிறதுக்குள்ளே
நான் கண்டிப்பாக இவங்க 4 பேத்துல யாராவது ஒருத்தர் கூட நான் கண்டிப்பாக என்னோட கடைசி ரிட்டையர்மெண்ட் மேட்சை இந்த 4 பேத்துல ஒருத்தர் கூட நான் கண்டிப்பாக விளையாண்டே தீரணும். இதுதான் என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கோல்டுபர்க் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு ஆசையை வந்து நீங்கள் வந்து எனக்கு நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட WWE வந்து நம்மளோட கோல்டுபர்க் வந்து ஒரு ரிக்வஸ்ட் வச்சிருக்காரு. மேபி இவங்க நம்மளோட கோல்டுபர்க் சொன்னால் இந்த 4 ரெஸ்லருமே ஒரு மிகப்பெரிய ஒரு டாப் 1 ரெஸ்லர். இவங்க கூட நம்மளுடைய கோல்டுபர்க் மோதினார் அப்படின்னா உண்மையிலுமே வேற ரகமாக இருக்கும். அதாவது நம்மளுடைய கோல்டுபர்க் விசஸ் கும்தர் மேட்சும் சரி, அதே மாதிரி கோல்டுபர்க் விசஸ் பிரான் பிரேக்கர் மேட்சாக இருந்தாலும் சரி, அது இல்லாமல் கோல்டுபர்க் விசஸ் ஜான்சனா மேட்சாக இருக்கட்டும், அது இல்லாமல் நம்மளுடைய ஜான்சனா அதாவது நம்மளுடைய கோல்டுபர்க் விசஸ் ரோமன் ரெயின்ஸ் மேட்சாக இருக்கட்டும், உண்மையிலுமே இந்த மேட்ச் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கும். ஆனால் மேபி இந்த ஒரு மேட்சை வந்து WWE பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம். WWE 90s கிட்ஸ் காலத்தில் இருந்து பார்க்குறவங்களா இருந்திருந்தால் இவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் தான். அதாவது லெக்ஸ் லூகர் இவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது நான் சொல்கிறதுல அதாவது 2000க்கு மேலே, அதாவது 1986, 1980, இந்த 90 அப்படிங்கிற அந்த ஒரு காலகட்டத்தில் இவரை வந்து தெரிஞ்சதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அப்போ ரிசல்ட் பார்த்தவங்களுக்கு அதாவது லெக்ஸ் லூகர் அப்படிங்கிறவரை இவர் வந்து இப்போ வந்து 2025 ஹால் ஆஃப் ஃபேமராக நம்மளோட WWE வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்மளோட லெக்ஸ் லூகர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டால், நான் வந்து 2025 ஹால் ஆஃப் ஃபேமரில் நான் இருக்கேன். ஆனாலும் என்னை வந்து ஹால் ஆஃப் ஃபேமராக பண்ணுறது யாராக இருக்கணும் அப்படின்னு கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டான, என்னோட உயிருக்கு உயிரான என் நண்பனான ஸ்டிங்கு வந்து தான் என்னை வந்து ஹால் ஆஃப் ஃபேமில் வந்து இன்வைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து லெக்ஸ் லூகர் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்முடைய அப்பையும் சரி, அதாவது 90s கிட்ஸில் இருந்தால் அப்போ ரிசல்ட் பண்ணால் நம்மளுடைய ஸ்டிங்காக இருக்கட்டும், அது இல்லாமல் நம்மளுடைய லெக்ஸ் லூகராக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக தான் இருந்தாங்க. இப்போ தான் நம்மளுடைய ஸ்டிங் வந்து இப்போ AEWக்கு போயிட்டார். ஆனாலும் இப்போ நம்மளுடைய AEW இருக்க நம்மளுடைய ஸ்டிங்கு வந்து இப்போ WWE வருவாரா அப்படின்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஆனாலும் நம்மளுடைய லெக்ஸ் லூகர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டால், என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு என்ன அப்படின்னு கேட்டால், என்னை வந்து வேறு யாருமே இன்வைட் பண்ணக்கூடாது, என்னை வந்து ஹால் ஆஃப் ஃபேமராக ஆக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் லெக்ஸ் லூகர் மட்டும்தான் என்னை வந்து ஹால் ஆஃப் ஃபேம் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நம்மளுடைய ஸ்டிங்கு வந்து அதாவது லெக்ஸ் லூகர் வந்து சொல்லியிருக்காரு. அதனால் நம்மளுடைய WWE நம்மளுடைய ஸ்டிங்கு வருவாரான்னு கேட்டால் வர்றதுக்கு அப்படிங்கிறது வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இப்போ வந்து நம்மளுடைய லெக்ஸ் லூகர்கிட்ட வந்து கேட்டதுக்கு, நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்டு தானே, அதாவது உங்களோட ஃப்ரெண்டு தானே ஸ்டிங்கை, நீங்களே வந்து கேட்டு பாருங்கள், அதாவது நான் வந்து ஹால் ஆஃப் ஃபேமர் ஆக போகிறேன், என்னை வந்து இன்வைட் பண்ணுறதுக்கு நீ வரணும் ஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொன்னதுக்கு, அதே மாதிரி நம்மளுடைய ஸ்டிங் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது WWE தரப்பில் இருந்து என்னை வந்து இன்வைட் பண்ணி நான் வந்து 2025 நடக்கப்புறம் அந்த ஒரு ஹால் ஆஃப் ஃபேமுக்கு வந்து என்னை இன்வைட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால், நான் கண்டிப்பாக நான் வந்து உன்னை வந்து நான் ஹால் ஆஃப் ஃபேம் ஆக்குவேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஸ்டிங் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி WWE தரப்பில் வந்து ஸ்டிங் கிட்ட கேட்டதுக்கு ஸ்டிங் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டால், அதாவது என்னை வந்து நீங்கள் மதித்து வந்து, ஆனால் WWE நான் இப்போ இல்லை, ஆனாலும் என்னை வந்து நீங்கள் மதித்து வந்து என்னை வந்து ஹால் ஆஃப் ஃபேமுக்கு இன்வைட் பண்ணியிருக்கீங்க. அதனால் கண்டிப்பாக நான் வந்து 2025 நடக்க போகிறேன் அந்த ஹால் ஆஃப் ஃபேமில் வந்து நான் வருவேன், வந்து என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டான லெக்ஸ் லூகரை வந்து நான் வந்து ஹால் ஆஃப் ஃபேம் ஆக்குவேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஸ்டிங்கை வந்து சொல்லிட்டாரு. மேபி நம்முடைய ஸ்டிங்கு வந்து 2025 ஹால் ஆஃப் ஃபேமில் வரப்போகிறாரு. இது உறுதியான செய்தி தான். அப்படி ஒருவேளை வர்றாரு அப்படின்னு கேட்டால், நம்முடைய WWE வந்து நம்முடைய ஸ்டிங்கை வச்சு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரியை கூட WWEல மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இது இல்லாமல் நம்முடைய ஸ்டிங்கு வந்து எப்பேற்பட்ட ஆள் அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா ஸ்டிங்கை வந்து பிடிக்காத ஆள் அப்படிங்கிறது யாருக்குமே இல்லை. ஏன்னா அவர் அப்பேற்பட்ட ஒரு ஆள். அதனால் நம்முடைய ஸ்டிங்கோட ஒரு கெரியரை முடித்தது யார் அப்படின்னு கேட்டால் நம்முடைய செத் ரோலின்ஸ் தான். அது வந்து பழைய ஸ்டோரி. அப்படி திரும்பி நம்முடைய ஸ்டிங் வந்து இப்போ 2025 வந்து WWEல வர்றாரு அப்படின்னா, WWEல இருக்க நம்முடைய ட்ரிபிள் ஹெச் வந்து ஏதாவது ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு நம்முடைய ஸ்டிங்கை வந்து நிரந்தரமாக ஏதாவது ஒரு ஃபைட்டாவது WWEல பண்ணுற மாதிரி வைப்பார். ஏன்னா நம்முடைய நிரந்தரமாக நம்முடைய ஸ்டிங் வந்து WWE இருந்துருவாருன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிறாரா, இல்லை ஹால் ஆஃப் ஃபேமுக்கு மட்டும் நம்முடைய ஸ்டிங் வந்துட்டு போகிறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட மெயின் ஈவெண்ட் ஜே உசோ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை பண்ணிட்டாருப்பா. அதாவது நம்முடைய ஜான்சனா ஒரு ஹில்டன் பண்ணார்ல, அந்த சாதனையை விட ஒரு படி மேலே போய் நம்மளுடைய ஜே உசோ, அதாவது மெயின் ஈவெண்ட் ஜே உசோ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை படைச்சிட்டார். அதாவது இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் வந்து நம்மளுடைய ஜே உசோவுக்கும் நம்மளுடைய ஆஸ்டின் தேரிக்கும் வந்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சு நடந்திருக்கும். அந்த மேட்ச்சில் நம்மளுடைய ஆஸ்டின் தேரியை குயிக்காகவே நம்மளுடைய ஜே உசோ வந்து அந்த மேட்ச்சில் வந்து க்ளீனாக வின் பண்ணியிருப்பார். ஏன்னா ஒரு காலத்தில் வந்து நம்மளுடைய ஆஸ்டின் தேரி வந்து கொடி கட்டி பறந்தவர். அதாவது நம்முடைய வின்ஸ் மேக்கன் இருக்கிறப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு செல்ல பிள்ளையாக நம்மளுடைய ஆஸ்டின் தேரி இருந்தார், கொடி கட்டி பறந்தார். அதுக்கப்புறம் நம்முடைய வின்ஸ் மேக்மேன் போவோம், நம்முடைய ட்ரிபிள் ஹெச் நம்முடைய ஆஸ்டின் தேரியை சுத்தமாக யூஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிறதான் முழுக்க முழுக்க உண்மை. இப்போ வந்து அது மேட்ரு கிடையாது. ஆனாலும் நம்முடைய ஜே உசோ வந்து நம்முடைய ஆஸ்டின் தேரி வந்து குயிக்காக வந்து அந்த இதில் மேட்ச்சில் வந்து வின் பண்ணாது தெரியுமா. அந்த வீடியோ வந்து நம்மளுடைய WWE வந்து அவங்களோட சோஷியல் மீடியாவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எவ்வளோ லைக்கு எவ்வளோ டிஸ்லைக் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே ஒரு நிமிஷம் ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க.
போயிடுவீங்க. அதாவது அந்த வீடியோவுக்கு மட்டுமே நம்முடைய ஜெய் உசோவுக்கு கிடைச்ச டிஸ்லைக் மட்டுமே 61,712 டிஸ்லைக் மட்டுமே. அதாவது இது வந்து கொஞ்சம் தான். இது வந்து இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஆனால் இதில் வந்து நம்முடைய ஜெய் உசோவுக்கு வந்து லைக் பண்ணது எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 13,848 லைக் தான் வந்துருக்குது. 13,000 லைக் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, 61,000 டிஸ்லைக் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கங்க. ஏன்னா நம்முடைய WWE வந்து இப்போ வந்து அதாவது WWE ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போ வந்து நம்முடைய ஜெய் உசோ வந்து வெறுக்கிறாங்க அப்படிங்கிறதான் உண்மை. ஏன்னா இப்போ வந்து நம்முடைய ஜெய் உசோவுக்கு வந்து ஓவர் புஷ் தராங்க. அது இல்லாமல் இப்போ வந்து நம்முடைய ஜெய் உசோ பண்ணுற எந்த ஒரு விஷயமே ஃபேன்ஸ் மத்தியில் பிடிக்கல அப்படிங்கிறது இப்போ நம்மளுடைய அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் நம்முடைய ஃபேன்ஸ் எல்லாம் நம்முடைய ஜெய் உசோவை ஹேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.